அன்பான தெய்வ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜனவரி 1, நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை. தெய்வ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார். புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றே திட்டம் அல்ல, நேற்றே சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல, புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மடங்கடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தூக்கி விடுகிற தேவன் இந்த நாளிலே நம்மை தூக்கி எடுக்கத்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தாவே என்னை கைதூக்கிவிடும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நம்மை இணைந்திருக்கிறோம். இந்த நாளிலும் இணைந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகம் ரூபம் மாறியதா, அவ்வளவு அழகாக சூரியனை போல பிரகாசித்ததா. என்ன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு அருமையானது! அதை பற்றியதான ஒரு பழைய பாடல், அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற ஒரு பாடலை நாம் பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடலாமா? வாருங்கள், இணைந்து பாடுவோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனைகளின்
அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் நிற்பது எவ்வளவு பெரிய ஆனந்தம், எவ்வளவு பெரிய பாக்கியம். தொடர்ந்து அந்த ஆண்டவரை நாம் துதித்து நன்றி செலுத்த போகிறோம். நான் நன்றியோடு துதிப்பேன். எத்தனை நாளைக்கு? என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன் என்று சொல்லி பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடலாமா? வாருங்கள் பாடுவோம். நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், மகிழ்ந்து துதிப்பேன். செய்த நன்மை கூடி அதை சொல்லி முடியாதையா. செய்த நன்மை கூடி அதை சொல்லி முடியாதையா. அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா. அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா. நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே. அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே. தினம் புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா. தினம் புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா. நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே அறிந்தீர். தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே அறிந்தீர். பெயரை சொல்லி அழைத்தீர், உம் பிள்ளையாக மாற்றினீர். பெயரை சொல்லி அழைத்தீர், உம் பிள்ளையாக மாற்றினீர். நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன்.
மாட்சிமையுடையவரே, மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கே ஆராதனை. மகத்துவமானவரே, நன்றி உம்மை ஆவியானவரே. உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரம். உம்மை வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் உம்மை ஐயா, வணங்குகிறோம், வணங்குகிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். ராஜாதி ராஜனே, நன்றி ஆவியானவரே, கர்த்தாதி கர்த்தனே, நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவனே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஹalleluya, Thank you Lord, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம். துதிக்கிற இடத்துல தேவன் எழுந்தருளுகிறே கிருபை பெருகுகிறது. இப்பொழுது யாரெல்லாம் துதிக்கிறார்களோ கர்த்தருடைய கிருபை பெருகுவதாக, இருள் நீங்கி வெளிச்சம் உதிப்பதாக, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரே இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒரு அற்புதத்தை செய்வீராக. தடைகள் நீங்கட்டும், ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. இன்றைக்கு நாம் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரத்திலே மகிமையடைந்த தேவன் இந்த நாளிலும் கட்டாய நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாருங்கள், இணைந்து ஜெபித்து விடுவோம். ஆமென். ரெண்டு நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று பெயர் தரித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த பெராக்காவில் அவர்கள் கூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு முன்பாக யோசபாத் மன்னனுடைய வாழ்க்கையிலும் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள், அவர்கள் சந்தித்த சோதனையின் பாதைகள் கொஞ்சம் அல்ல. இங்கு பாருங்கள், இந்த அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்கள் சொல்லுகிறது, மோவாபியரும் அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிறவர்களும் திரளாய் ஏராளமான ஜனங்கள் யோசபாத்துக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள், எதிரிட்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எதிரிட்டு வருகிற போது இந்த யோசபாத் மிகவும் பயந்து கலங்கினான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அம்மோனியர் மோவாபியர் என்கிற போது கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானவர்கள், தவறான உறவில் பிறந்தவர்கள். இவ்வளவு மோசமான வாழ்க்கையின் நிமித்தமாக அவர்கள் அருவருப்பானவர்களாக நினைக்கப்பட்டவர்கள். அவர்கள் யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தார்களாம். ஒருவேளை இந்த விதமான போராட்டங்கள், இச்சைகள் நிறைந்த போராட்டங்களோடு கூட மோவாபியரும் அம்மோனியரும் எதிரிட்டு வந்து யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு வேலை வந்திருக்கலாம். அது நிமித்தம் அவன் பயந்து கலங்கி கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் ஒருமுகப்பட்டு உபவாசத்தோடு கூட கர்த்தருடைய முகத்தை தேடுகிறான். ஜனங்களுக்கெல்லாம் உபவாசத்தை கூறுவித்து என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள், ஏனென்றால் தேசத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்று சொல்லி அவன் அப்படி கூடி ஜெபம் பண்ணுவதற்காக மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுகிறான். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். அவனுக்கு இருந்த பயத்தில், அவனுக்கு இருந்த கலக்கத்தில், அவனுக்கு இருந்த போராட்டத்தின் நடுவில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். உம்முடைய உதவியை நாடுகிறோம். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனே இல்லை, என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. ஏனென்றால் எதிர்த்து நிற்பதற்கு, எதிர்கொள்வதற்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவன் கலக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிற போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் துதி செய்கிற கூட்டத்தை முன்பாக அனுப்புங்கள் என்று ஒரு
ஆண்டவர் ஆலோசனை கொடுத்த உடனே அந்த சத்தத்தை கேட்டு, ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு துதிக்கிறவர்களுடைய கூட்டத்தை யோசபாத் அனுப்புகிறான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை துதிப்போம் என்று சொல்லி மக்கள் துதித்து கொண்டே பாடகர் குழுவினர் போய்க் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். இதெல்லாம் ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் முடிந்த பிறகு 4ஆம் நாளிலே ஜனங்கள் எல்லாரும் கூடி கர்த்தராகிய தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்தினார்களாம். அந்த இடத்திற்கு பெயர் பெராக்கா என்று பெயர் வைக்கப்பட்டது என்று சொல்லியும் நாம் வாசிக்கிறோம். இதற்கு முன்பாக அவர்கள் அனுபவித்த பாடுகள், இதற்கு முன்பாக அவர்கள் அனுபவித்த சிரமங்கள், அந்த சோதனையின் பாதைகள், அவர்கள் சந்தித்த கண்ணீர், எதிர்ப்புகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் தங்களை விடுவித்ததினால், காப்பாற்றியதினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், அவனுடைய ஒரே சகோதரன் லோத்து, அவன் சோதோம் கொமோராவில் குடியிருக்கும் பொழுது சத்துருக்கள் அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் அந்த சோதோம் கொமோராவில் உள்ள அத்தனையையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது லோத்தும் அவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம், வேலைக்காரர்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போன பிறகு, சிறைப்பிடிக்கப்பட்டு போனது நிமித்தம் ஆபிரகாமுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டில் படிந்த கைப்படிந்த 318 பேரை கூட்டிக் கொண்டு அவன் போய் அந்த சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஒரு குறைவும் இல்லாமல், சேதம் இல்லாமல் மீட்டு கொண்டு வருகிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்கு நேர்ந்த அந்த இக்கட்டு, அவர்களுக்கு நேர்ந்த அந்த ஆபத்து, இவற்றின் நடுவில் அவன் போய் அந்த சிறையிருப்பில் இருக்கிறவர்களை விடுவித்து அந்த எதிரியை முறியடித்து அவன் ஜெயம் பெற்று வருகிற போது மெல்கிசேதேக் என்கிற ஒருவர் ஆசாரியன் அவரை சந்தித்து அவரை ஆசீர்வதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம் அப்படி சொல்கிறது, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த மெல்கிசேதேக் என்பதை குறித்து எபிரேயர் புத்தகத்தில் தான் நாம் வாசிக்கிறோம். இவர் பிரதான ஆசாரியர், சாலேமின் ராஜா, நீதியின் ராஜா என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குத்தான் சாலேமின் ராஜா, நீதியின் ராஜா என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மெல்கிசேதேக் அவரை எதிர்கொண்டு வருகிற போது, உன்னதமான தேவன் உன் சத்துருக்கள் கைகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தாரே, அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் ஆண்டவரை துதிக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு எத்தனையோ சத்துருக்கள் வழியாக நாம் கடந்து போனோம். நம்மை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள், நம்மை அடிமைத்தனத்துக்குள் வைத்திருந்தார்கள், நாம் விடுதலையாய் வாழ முடியாத நெருக்கத்தில் இருந்தோம். எல்லாவற்றிலிருந்தும், எல்லா சத்துருக்களின் கைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து அந்த சத்துருக்களை நம்முடைய கைகளில் தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்தாரே, அதை நினைத்து அந்த உன்னதமான தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. சங்கீதம் 144:1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்கிறார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிறவர், படிப்பிக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்பின எத்தனையோ காரியங்கள் நடுவில் நாம் அவை எதிர்கொள்வதற்கு, அதை மேற்கொள்வதற்கு, அதை கடந்து போவதற்கு நமக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். நம் கைகளை அவர் பலப்படுத்தினார், நம்முடைய விரல்களை அவர் பலப்படுத்தினார், நம்முடைய சிந்தைகளை அவர் பலப்படுத்தினார். இதிலிருந்து நாம் எப்படி வெளியே வர வேண்டும் என்று, எப்படி போர் செய்ய வேண்டும், எப்படி விசுவாசிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும், இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு துயரமான சூழ்நிலைகளில் இருந்தும் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார் அல்லவா? அதை நினைத்து பார்த்து என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும்
பழக்குவித்தீரே, படிப்பித்து கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த வருடத்தின் இறுதி நாளாகிய இன்று கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள் என்று இங்கு தெபோரால் பாடுகிற இந்த பாட்டை குறித்து நாம் வாசிக்கிறோம். இதற்கு முந்தின அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால், சிசெரா என்றவன் தம்முடைய ஜனங்கள், தேவ ஜனங்களை அதிகமாய் கொடுமைப்படுத்தினவனாக, அதிகமாய் ஒடுக்கினவனாக இருந்தான். அவர்கள் பொல்லாப்பு செய்து தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தது நிமித்தம் இந்த சிசெராவின் கைகளில் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை கொடுமையாய் ஒடுக்கினான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிற போது, முறையிட்ட போது, கர்த்தராகிய தேவன் என்ன செய்தார் என்றால், இஸ்ரவேலுக்காக சிசெராவிடத்தில் யுத்தம் செய்து சிசெராவை அழித்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினார் என்பதை குறித்து நாம் இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பாவம் செய்தவர்கள்தான், குறைகள் செய்தவர்கள்தான், அவர்களிடத்தில் மீறுதல்கள் இருந்தது, கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்திருந்தார்கள். அது நிமித்தம் அவர்கள் சிறையிருப்பில் பாதிக்கப்பட்டார்கள், அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் கொடுமையாய் நடத்தப்பட்டார்கள். இந்த பாதையிலெல்லாம் போனது உண்மைதான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த கொடுமைகளையும் இந்த ஒடுக்குதலையும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்காக நீதியை அவர் சரி கட்டினாராம். அந்த சிசெராவை அழித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீதியை செய்தார். அந்த மக்களுக்கு ஆண்டவர் நீதியை சரி கட்டினது நிமித்தமும், இந்த நீதி சரி கட்டப்பட்டது மாத்திரம் அல்ல, தம்முடைய ஜனங்களையும் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்க வைத்தார். இந்த நெருக்கத்தின் நடுவில், இந்த பாடுகளின் நடுவில், இந்த ஒடுக்கத்தின் நடுவில் இதெல்லாம் ஏன் நடந்தது? நாங்கள் உம்முடைய முகத்தை ஒழுங்காக தேடவில்லை, உம்முடைய முகத்தை நாங்கள் நாடி வரவில்லை, வேத புத்தகத்தை நாங்கள் அலட்சியம் பண்ணிவிட்டோம், புறக்கணித்து விட்டோம், உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல், உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்காமல் அதில் தவறிவிட்டோம் என்றெல்லாம் அவர்கள் உணர்வடைந்து மனப்பூர்வமாய் தங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்களாம். இவ்வளவு உபத்திரவங்கள் வந்தது இது நிமித்தமாக தான், என்னுடைய குறைவி நிமித்தமாகத்தான், இனி நாங்கள் அப்படி வாழப்போகிறதில்லை, எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜனங்கள் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள் என்று தெபோரால் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதை சிந்தித்து யோசித்து பார்க்கிற போது, சத்துருக்களிடத்தில் அவர் நீதியை சரி கட்டி நம்முடைய வாழ்க்கையில் நீதியை நடப்பித்து ஆண்டவர் மனப்பூர்வமாய் நம்மை ஒப்பு கொடுக்க வைத்து நம்மை வழி நடத்தினாரே. எத்தனை நேரங்கள், எத்தனை சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த சத்துருவை அழித்துவிட்டு, உன் வாழ்க்கையிலும் இந்த குறைபாடுகள் இருக்கிறது, இதை நீ நீக்கிக்கொள், இதை சரி செய்து கொள் என்று சொல்லி மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் வைத்தார் அல்லவா? அதை நினைத்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தில் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சொல்லுகிறார். இதெல்லாம், இந்த ஜெயம் எல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நமக்கு உண்டாகிறது. நம்முடைய சொந்த பக்தியினாலோ, நம்முடைய திறமையினாலோ, நம்முடைய உழைப்பினாலோ, நாம் செய்த நல்ல கிரியைகளினாலோ இவைகளெல்லாம் நடக்கவில்லை. இவைகள் எல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் நமக்கு நடந்தது. இந்த ஜெயத்தை அவர் தான் நமக்கு தந்தார். அவருடைய நாமத்துக்கு, ஜெயம் கொடுக்கிற நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று பவுல் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்டு இந்த கடைசி நாளில், வருடத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை மனதார நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், ஆண்டவரே நான் வாழ்ந்திருந்த சமுதாயத்தில், என்னுடைய உறவினர்கள் நடுவில், ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக, எங்களுடைய பட்டணத்தில், எங்களுடைய
எங்களுடைய மாவட்டத்தில், எங்களுடைய தமிழகத்தில், எங்களுடைய நாங்கள் வாழ்கிற மாநிலத்தில், தேசத்தில் எல்லாவற்றிலும் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று மனதார ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வருடமெல்லாம் நாங்கள் கரடுமுரடான பாதைகளில் கடந்து வந்திருந்தாலும், எத்தனையோ உபத்திரவங்கள் வழியாக கடந்து வந்திருந்தாலும், பயங்கள் வழியாக, நிந்தைகள் வழியாக, அவமானங்கள் வழியாக, கண்ணீர் வழியாக, கவலைகள் வழியாக, பற்றாக்குறைகள், தேவைகள் வழியாக, சுகவீனத்தின் வழியாக நாங்கள் கடந்து போக நேர்ந்தாலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தின் இறுதி நாளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, ஸ்தோத்தரிக்கும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டின இந்த இரக்கத்தை எண்ணி பார்த்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு பெராக்காவில் கூடியவர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தினது போல ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமையையும் கனத்தையும் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி உம்மை ஆராதனை செய்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது. நீர் எங்களுக்கு காண்பித்த தயவு பெரியது. எங்களுக்காக நீர் நிறைவேற்றின காரியங்கள் ஏராளம். இவைகளை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு செய்தீரப்பா. நாங்கள் பயந்து நின்ற நேரங்கள், என்ன செய்வதென்று தெரியாதிருந்த நேரங்கள், எதிர்கொள்வதற்கு தைரியம் இல்லாதிருந்த நேரங்கள் எல்லாவற்றிலும் நீங்களோடு கூட இருந்தீரே. உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்க வைத்தீரே, ஜெபிக்க வைத்தீரே, உம்மை துதிக்க வைத்தீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தமாக சத்துருவின் கைகளில் இருந்து எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே, விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. அதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சிறைபிடிக்கப்பட்டு போன அந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாம் தைரியமாய் போய் ஆண்டவரே, சிறை பிடிக்கப்பட்டு போன லோத்துவையும் அவருடைய குடும்பத்தாரையும் சோதம் குமரமின் மக்களையும் மீட்டு கொண்டு வரும்படியாக ஆபிரகாமை பலப்படுத்தினது போல எங்கள் மூலமாக அநேகர் சிறையிருப்பிலிருந்து வெளியே வரும்படியாக, காப்பாற்றப்படும்படியாக எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்தினீரே. அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிசரா எவ்வளவுதான் கொடுமையாய் ஒடுக்கினாலும் அந்த சிசராவை ஆண்டவரே நீர் கொன்று அழித்து தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதலையும் மனப்பூர்வமான அர்ப்பணிப்பையும் நீர் கொடுத்து ஆண்டவரை வாழ வைத்த தெய்வத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு எதிரடையாக எழும்பின எல்லாவித சத்துருக்களையும் அழித்து ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் எங்களை ஆண்டவரே தரைமட்டமாய் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தீரே. இந்த நெருக்கத்தை பயன்படுத்தி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்க்கவும் உம்மிடத்தில் சீர்படுத்தப்பட்டு நிலைநிறுத்தப்படவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற படிப்பிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெயத்தை எல்லாம் எங்களுக்கு கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக, பாதுகாப்புக்காக, பிரசன்னத்திற்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தகப்பன், எங்களுடைய குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உறவினர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனை, நாங்கள் சார்ந்திருக்கிற எங்கள் பகுதிகளிலே, பட்டணத்தில், மாவட்டத்தில், எங்கள் மாநிலத்தில், தேசங்களில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக, பாதுகாப்புக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். திருச்சபைகளில் செய்த பலத்த கிரியைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை நீர் நடத்தினீர், இன்னும் நீர் நடத்த வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் தேவைகளுக்கு போதுமானவராக இருந்தீர், எங்கள் குறைவுகளை நிறைவாக்கினீர். பலவீனப்பட்ட நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு பலனாயிருந்தீர், சுகவீனங்களை மாற்றி எங்களுக்கு சுகம் தந்தீர் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானமற்ற வேதனையோடு இருந்த நெருக்கத்தின் நடுவில் சமாதானத்தை நதியை போல ஊற்றினீர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றியோடு கூட நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தில் நீர் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் மூலமாக ஜனங்களை நீர் சந்தித்து ஆற்றி தேற்றி அரவணைத்து வழிநடத்தின எல்லா தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்களுக்காக
நினைவு கூர்ந்து ஜெபித்த மக்களுக்காக நன்றி, உழைத்த மக்களுக்காக நன்றி, பண உதவி செய்து இந்த ஊழியத்தை தாங்கின மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஊழியம் தடைபடாதபடி நடத்த தேவனுடைய கிருபை இரக்கம் எங்களுக்கு உண்டானதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இன்னும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்க மறந்து போன காரியங்களுக்காக கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஸ்தோத்திரங்களை உமக்கு கொண்டு வந்து மகிமை தருகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கோயமுத்தூரில் புதுவருட ஆசீர்வாத கூட்டம் நாள் ஜனவரி 3 வரும் சனிக்கிழமை. நேரம் மாலை 6 மணிக்கு. தேவ செய்தி சகோதர எல் வின்சென்ட்ராஜ். நமக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். நான் இருக்கிற இடத்துல என் பிள்ளைகள் இருக்கட்டும், என் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேன், தருவேன் சொல்லியிருக்கிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் தங்கமணி திருமண மண்டபம், பன்னிமடை ரோடு, துடியலூர், கோவை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. வருஷத்தின் கடைசி நாள்ல, கடைசி மணி நேரங்கள்ல இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியில, கர்த்தாவை கைதூக்கி விடும் நிகழ்ச்சியில நன்றி சொல்ல தான் நம்ம இணைந்திருக்கிறோம். எவ்வளோ அற்புதமாக இந்த வருஷம் நடத்தினார்ல, எவ்வளோ போராட்டம், எவ்வளவு யுத்தங்கள், எவ்வளவு பற்றாக்குறைகள், எவ்வளவு வேதனைகள், நாச மோசங்கள், மரண கன்னிகள், இவைகளின் மத்தியிலும் ஆண்டவர் ஒருவரே நம்மை நடத்தி ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார், கிருபை பாராட்டினார். அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். உபாகமத்தின் புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 10-12 முடிய வாசிக்கும் போது, பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அபாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின் மணி போல காத்தருளினார் என்று அடுத்த வசனத்தில், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை. இந்த வருஷம் 24 முழுவதும் கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தினார். நம்ம சொந்தங்களோ கூட பிறந்தவங்களோ யாரும் நம்ம நடத்தலை. எத்தனையோ போராட்டங்கள், ஊளையிடுகிற தேசம், பெருமையான தேசம், பாடுள்ள தேசம், பிரச்சனை நிறைந்த உலகத்தில் கர்த்தர் ஒருவரே அவனை சுகமாய் நடத்தினார், பாதுகாத்தார். கழுகு தன் செட்டைகளை விரித்து குஞ்சுகளை பாதுகாப்பது போல இந்த வருஷம் பாதுகாத்தாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லணும், துதிக்கணும். இந்த இரவு நம்ம எல்லா ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவர் அங்கேயும் துதிக்க போகிறோம். இப்போவும் நீங்கள் துதிக்கணும். இந்த இரவாவது நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் கொஞ்சமேனு நான் தகுதி அல்ல, பாத்திரவான் அல்ல, ஆண்டவரே மட்டும் நீர் பாராட்டின தயவும் கிருபையும் இரக்கமா எவ்வளவு பெரிதப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டவர் மனதார துதிக்கணும். கர்த்தர் தாங்க நம்மளை நடத்தினார். நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிற பணத்தினால நம்ம நடக்கலை, வசதி வாய்ப்பினால நம்ம நடந்துடலை, இந்த வருஷத்தை நம்ம கடந்துடலை. கர்த்தர் ஒருவரே நடத்தினார். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், விரும்புகிறவனாலும் அல்ல, உழைக்கிறவனாலும் அல்ல, இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாம் ஆகும், அவர் ஒருவரே நம்மை நடத்தினார் என்று கர்த்தருடைய வேதத்தில் அருமையாக
வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி நடத்தினாரா? எப்படி ஆபிரகாமினுடைய மேனேஜராக இருந்த எலியேசர் சொல்லும்போது, மகனுக்கு பொண்ணு பார்க்க, ஈசாக்கு பொண்ணு பார்க்க அவனை நடத்தும் போது ரொம்ப பயம், ரொம்ப கஷ்டம், கலக்கம். இவைகளின் மத்தியில் ஆண்டவர் அவன் துதிக்கிறான். என காரியத்தை ஆண்டவர் வாக்கியம் பண்ணாராம். ஆதியாகமத்தில் 24ஆம் அதிகாரம் 48 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த எலியேசர் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாக நடத்தின என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் எஜமானாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஏனென்றா அங்கே அலைய விடலை. இத்தனை மாசங்கள், இத்தனை வருஷம் ஆகும். இந்த வீட்டை கட்ட இவ்வளவு நாள் ஆகும், இந்த வேலையை முடிக்க இவ்வளவு நாள் ஆகும், இந்த கேஸ் முடிய இவ்வளவு நாள் ஆகும். மலைச்சி தடுமாறி நானா தடுமாறின போது அந்த 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 தள்ளி போகிற தாமதிக்கிற காரியத்தில் கூட கர்த்தரனை நேர்வழியை நடத்தி சீக்கிரத்திலே அந்த ஈசாக்குக்கு ஒரு பெண் கொள்ளும்படி செய்தாரே என்று சொல்லி எலியேசர் ஆண்டவரை துதித்தது போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்க குடும்பத்தில் எத்தனை நன்மை செய்தார். உங்க பிரயாணத்தில், உங்க பண தேவைகளில், பிள்ளைகள் படிக்கிற காரியத்தில், திடீரென்று வந்த எதிர்பாராத பண செலவுகள்ல உங்களை எவ்வளவு நடத்தினார்ல. அந்த ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், என்னை நேர்வழியாய் நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, ஏறக்குறைய 6 லட்சம் ஜனங்கள் மோசேயின் தலைமையின் கீழ் வழி நடத்தப்படுகிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து போகிறார்கள். தண்ணி கிடையாது, தண்ணி பாட்டில் கிடையாது, சாப்பாடும் அவங்க கொண்டு போகலை. ஆனால் கர்த்தர் அவர்களை ரொம்ப அற்புதமாக நடத்தினாரா. கால் வீங்கலை, அவர் போட்டிருந்த வஸ்திரங்கள் பழையதாய் போகலை. எப்படிலாம் நடத்தினார் தெரியுமா? நெகேமியா, நீங்கள் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தால், நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அப்படியே அவங்க தலை மேல ஒரு கிருபை, அவங்கள ஒரு நிழல் தொடர்ந்து கொண்டே இருக்குது. தாவீது சொல்றார்ல, நான் உயிரோடு இருக்கும், ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மை தொடருது, கிருபை தொடருது. எகிப்தை விட்டு வெளியேறி தேவனை நம்பி போன அத்தனை பேரையும் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இந்த வருஷம் நம்மளை நடத்தினாருங்க. உங்க சுய பலத்தினால சம்பாதித்ததுனால நீங்க இந்த பொருளை வாங்கணும், அதை வாங்கணும், காரை வாங்கணும், வாகனத்தை வாங்கணும், இந்த வீட்டினுடைய முன்னேற்றத்துக்கு இதை வாங்கணும் இல்லை. நம்மளை ஆண்டவர் ஒருவரே பராமரித்து அற்புதமாய் நடத்தினாராம், ஆச்சரியமாய் நடத்தினாராம். அதனால தான் அவர்கள் வந்து இந்த பிரயாணத்தில் தொய்ந்து போகாமல், கால் வீங்காமல், ஆடைகள் பழையதாய் போகாமல் அற்புதமாய் நடத்தப்பட்டார்கள். இதை எண்ணி இந்த இரவு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி துதித்து நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தொடர்ந்து நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 69 நம்ம பார்க்கும் பொழுது அங்கு சொல்லுகிறார், அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதே மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? அரணான பட்டணம், ஏதேன் மட்டும் வழிகாட்டுறது யாரு? அரணான பட்டணம்னா இதை வாங்கவே முடியாது, கட்டவே முடியாது. நான் நினைச்சது சில ஆயிரங்கள், சில லட்சங்கள். ஆனா அவங்க சொல்ற விலை லட்சங்களை கடந்து
கோடிகளுக்குள்ள போனதே. எப்படிங்க இதை நான் வாங்கிட்டேன் சுதந்திரிச்சிட்டேன்? உங்களால் உண்டானதல்ல, கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்தினார், கர்த்தர் ஒருவரே உங்களை ஆசீர்வதித்து நடத்தினார் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மை நடத்துகிறவரும் நம்மை அதிசயமா நடத்துகிறவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய தேவன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நீ ஒருவரே எங்களை நடத்தினீர். எங்க பக்தியினாலேயோ பரிசுத்தினாலேயோ பலத்தினாலேயோ நாங்கள் எதையும் வாங்கவோ சுதந்திரிக்கவோ இல்லை. எல்லாம் உடைய கிருபை. எங்களை ஒரு புதிய வருஷத்துக்குள்ள கொண்டு போறீங்களே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அது ஒரு குஷ்டரோகி ஓடி வந்து 10 பேர் சொஸ்தமானதில் ஒரு குஷ்டரோகி மட்டும் திரும்பி ஓடி வந்து அவர் பாதத்துல குப்புற விழுந்து நன்றி செலுத்தினார். அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நடத்த போகிறார். உங்க குடும்பத்தை நடத்தி இருக்கிறாரு, புல்லுள்ள இடத்துல நடத்திருக்கிறாரு, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திருக்கிறாரு. அதனாலதான் இதெல்லாம் நினைச்சு துதித்த தாவீது தன் சங்கீதத்துல அப்படி சொல்லுகிறார். எப்படி சொல்றாரா? சங்கீதம் 136:16 நீங்கள் வாசித்து பார்த்தால், தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒன்றுமில்லாத இடத்துல, தண்ணீர் இல்லாத இடத்துல, உணவில்லாத இடத்துல, நம்முடைய தாழ்மையில் நம்மை நடத்தினார், வேதனையில் நம்மை நடத்தினார், நம்ம போராட்டத்தில் நம்மை நடத்தினார். விரோதமான மனிதர்கள் எழும்போது அவர் நம்ம சார்பாக இருந்து நம்மை நடத்தினார். அவர்களுடைய திட்டங்களுக்கும் சதி ஆலோசனைக்கும் நம்மளை விட்டுவிடாமல் நம்மளை அற்புதமாய் நடத்தினார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில், இந்த வருஷத்தின் கடைசி நாள்ல, கடைசி மணி தொழில ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஒன்றல்ல ரெண்டல்லப்பா. எனக்கு செய்தீர், என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைங்களுக்கு, என் தொழிலுக்கு, என் வருமானத்துக்கு, என் கூட இருக்கிற எல்லாருக்கும், எங்க தேசத்துக்கு நீங்க நன்மை செய்தீங்க. துதிக்கணும், நன்றி சொல்லணும். அதைத்தான் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்ம துதிக்க ஜெபிக்க இந்த நேரத்தில் நம்ம இணைந்து இருக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய கிருபை இந்த இரவு உங்களை கட்டாயம் ஆசீர்வதித்து நடத்தும். அதனால தான் நம்ம வேதத்தில் வாசித்து பார்த்தால் யோவேல் 2:26 நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்றார். பார்த்தீங்களா? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை எப்படி நடத்தினாராம்? பற்றாக்குறையோடு இல்லை, அதிசயமா நடத்தினாராம், ஆலோசனை சொல்லி நடத்தினாராம், ஒன்னில்லாத நிலையில சகல நன்மையால நிரப்பி நடத்தினாரா. அந்த தேவன் இன்றைக்கு உங்களை நடத்தி இருக்கிறாரே, இதற்கு நம்ம நன்றி சொல்லணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தணும். அதற்குத்தான் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அப்படியே நன்றி சொல்லி மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் வாயை திறந்து ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? கடந்து வந்த பாதைகளிலும் சென்று வந்த மாதங்களிலும் எங்க கூட இருந்தீரே, உமக்கு நன்றி. நல்ல பலத்தை கொடுத்தீர், சுகத்தை கொடுத்தீர். சத்துரு வெள்ளம் போல வந்த போதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் துணை நின்றீர், வெற்றி கொடி நாட்டினீர். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில இணைந்து யாரெல்லாம் துதிக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ,
அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபை இறங்கி நடத்துவதாக. இந்த நிகழ்ச்சியில ஆண்டவரே இணைந்திருக்கிற அத்தனை வீடுகளிலும் வருகிற வருஷங்கள் நன்மையாய், கிருபையாய், மேன்மையாய் இருக்கட்டும். இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற, ஜெபிக்கிற, ஆதரிக்கிற, பண உதவி செய்கிற எல்லாருமே ஒரு வல்லமை இறங்கட்டும். உங்க தயவுக்கும் கிருபைக்கும் வல்லமை கற்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாய இந்த நாள்ல உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் நாளை மாலை செம்பட்டி வானத்தின் வாசல்ல மாலை 3 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிற இந்த கூட்டத்துக்கு அருகில் உள்ள யாவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.